இந்திய கடல் எல்லையில் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் இலங்கை கடற்படையினர் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த செருதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். இவருக்கு சொந்தமான பைபர் படகில் சண்முகம், ஜெயராமன், சக்திமயில், மணிமாறன் ஆகிய 4 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இந்திய எல்லைக்குள் வந்த இலங்கை கடற்படையினர் தங்களுடைய படகை தமிழக மீனவர்களின் படகு மீது மோதியதுடன் கடலில் விரித்த வலையையும் சேதப்படுத்தினர். இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்ப முயன்ற போது அவர்களுடைய படகில் இருந்த GPS கருவி, வாக்கி டாக்கி உள்ளிட்ட உபகரணங்களையும் மற்றும் எரிபொருள்களையும் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டனர். இதனால் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களை அவ்வழியே வந்த தமிழக மீனவர்கள் மீட்டு பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்தனர். செருதூர் மீன் இறங்கு தளத்தை வந்தடைந்த பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கூறுகையில் 2,60,000 மதிப்பிலான வலைகளை இலங்கை கடற்படையினர் நாசப்படுத்திவிட்டு சென்றதாகவும், இந்திய எல்லைக்குள் வந்து அத்துமீறலில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்.